ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற வகுப்பிலே அர்த்தபஞ்சகம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். அர்த்தபஞ்சகம் என்றால் 5 அர்த்தங்கள்: பரமாத்மா, ஜீவாத்மா, விரோதி, உபாயம், பலம் என்கிற 5 அர்த்தங்கள். இந்த 5 அர்த்தங்களை தெரிவிப்பதற்காகத்தான் வேதங்கள் மற்றும் உள்ள பிரமாணங்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதை பார்த்தோம். இதில் ஒரு சந்தேகம் எழலாம். இந்த 5 அர்த்தத்தை அறிந்து கொண்டால்தான் மோட்சம் என்பதையும் பார்த்தோம். ஆனால் மற்ற இடங்களிலே தத்துவத்திரயத்தை அறிந்து கொண்டால் மோட்சம், முமுட்சு என்பான் ஒருவனுக்கு, முமுட்சு என்றால் மோட்சத்திலே இச்சை கொண்டவன், விருப்பம் கொண்டவன், அவனுக்கு வேண்டியது என்ன என்றால் தத்துவத்திரயத்தை பற்றின அறிவு. அது அறிந்தால்தான் மோட்சத்தை பெற முடியும் என்று பிள்ளைலோகாச்சாரியர் தத்துவத்திரயம் என்கிற கிரந்தத்திலே சாதித்துள்ளார். தத்துவத்திரயம் என்றால் என்ன? சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். ஆக இந்த 3 தத்துவங்களை பற்றி அறிந்தால்தான் மோட்சம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. ஒரு பிரமாணம் சொல்றது, ஸ்வஞானம், பிராபிய ஞானம், பிராபக ஞானம் முமுக்ஷுபிஹி ஞானத்திரயம் உபாதேயம் ஏதத் அன்யத் ந கிஞ்சன. இந்த 3ஐ பற்றின ஞானம்தான் வேண்டியது, மற்றொன்றும் தேவையற்றது என்று ஸ்வஞானம், பிராபிய ஞானம், பிராபக ஞானம். ஸ்வம் என்றால் ஜீவாத்மா, பிராபியம் என்றால் அந்த ஜீவாத்மாவால் அடையப்பட வேண்டிய பிரம்மம், பிராபகம் என்றால் அடைவிக்கக்கூடிய வழி, சாதனம். இந்த 3 தத்துவங்களை பற்றி அறிந்து கொண்டால் போதும், இதை ஒழிந்த மற்றவை எல்லாம் தேவையற்றவை என்று ஒரு பிரமாணம். இந்த பிரமாணம் பிரசித்தமானது, கேள்விப்பட்டிருக்கலாம் உபன்யாசங்களிலே. ஆக அர்த்தபஞ்சகத்தை தெரிஞ்சிருந்தாதான் மோட்சம் அப்படின்னு இருக்க, மற்ற இடங்கள்லாம் இந்த மாதிரி வேறுபட்ட ஒரு ஞானம் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் திருவாய்மொழியானது அர்த்தபஞ்சகத்தை தெரிவிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் மேற்கொண்டு. ஆனா இதே திருவாய்மொழியானது என்ன அர்த்தத்தை சாதிக்கிறது என்று வேதாந்தாச்சாரியர் சாதித்துள்ளார். ஸ்வப்ராப்தேஹே ஸ்வயமிஹ கரணம் ஸ்ரீபதி பிரத்யபாதி என்ற இந்த ஸ்லோகத்தை முன்பே நாம் பார்த்துள்ளோம். மொத்தமாக திருவாய்மொழிக்கு என்ன அர்த்தம் என்றால், எம்பெருமான் திருவடிகளை அடைவதற்கு அவனே உபாயம் என்று, இவ்வளவுதான் திருவாய்மொழிக்கு அர்த்தம் என்று வேதாந்த தேசிகன் பணித்துள்ளார். அழகிய மணவாள பெருமான் நாயனாரும் என்ன பணிக்கப் போகிறார் என்றால், இந்த திருவாய்மொழியிலே அர்த்தபஞ்சகம் சொல்றது என்பது உண்மைதான். அதே போல இந்த திருவாய்மொழியை எப்படி பார்க்கலாம் என்றால், உபாயத்தை சொல்லுகிறதாகவும் உபேயத்தை சொல்லுகிறதாகவும் பார்க்கலாம். 2 அர்த்தம் தான். உபாயம், உபேயம் 2 அர்த்தம் தான். உபேயம் என்றால் பலம். 2 அர்த்தங்கள் தான் தெரிவிக்கப்படுகின்றன திருவாய்மொழியிலே அப்படின்னு சொல்ல போறார். மேற்கொண்டு ஒண்ணு சாதிக்க போறார். ஒரே ஒரு அர்த்தம் தான் திருவாய்மொழிக்கு. என்ன அர்த்தம் என்றால் பலம். இந்த ஜீவாத்மாவானவன் ஸ்ரீவைகுண்டத்துல என்னென்ன பலன்கள் இவனுக்கு ஏற்படும், எம்பெருமானை சேவிக்கிறது, அனுபவிக்கிறது, அங்க அந்தி தொழும் சொல் என்று நமஸ்காரம் பண்றது, அந்த உகப்பால விழுந்து வணங்குறது, இந்த பலன்கள் இருக்கே, இதை சொல்றதுக்காக தான் திருவாய்மொழி என்று ஒரே ஒரு அர்த்தம் தான் திருவாய்மொழிக்கு. பலம் என்கிற ஒரே ஒரு அர்த்தம் தான் என்று மேலும் அழகிய மணவாள பெருமான் நாயனார் அருளி செய்ய போகிறார். ஆக இப்படி இருக்க அர்த்தபஞ்சகம் அறிய வேண்டும் என்று எப்படி நாம் கொள்ள முடியும் என்றால், இந்த கேள்விக்கு ஒரு பதில் போல மணவாள மாமுனிகள் ஒரு வியாக்கியானம் இட்டருளி இருக்கிறார். என்ன வியாக்கியானம் என்றால், ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய ஆரம்ப சூத்திரம், ஆரம்ப வாக்கியம் என்னவென்றால், வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிஹாச புராணங்களாலே. இதான் ஸ்ரீவச்சன பூஷணத்துல பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்யக்கூடிய முதல் வாக்கியம். வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிஹாச புராணங்களாலே. வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம் நிர்ணயிக்க வேண்டும் என்றால் ஸ்மிருதி இதிஹாச புராணங்களினுடைய துணையை கொண்டு வேதத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். இதில் மாமுனிகள் அருளி செய்யும் பொழுது வேதார்த்தம் என்று இருக்கின்றது. வேதத்தினுடைய அர்த்தம். வேதத்தினுடைய அர்த்தம் என்றால் என்ன என்றால் 2ஆக பிரிக்கிறார் மாமுனிகள். கர்மம், பிரம்மம் என்று 2 தான் வேதத்துக்கு அர்த்தம். இது நம்ம ஸ்ரீபாஷ்ய சாரத்திலே பார்த்த விஷயம்தான். 2 மீமாம்சா சாஸ்திரம் இருக்கு இல்லையா? ஒண்ணு ஜெய்மினி சொன்னது கர்ம மீமாம்சா சாஸ்திரம், பூர்வ மீமாம்சா. நம்ம பார்த்துட்டு வர ஸ்ரீபாஷ்யம் அது உத்தர மீமாம்சா. ஆக வேதத்துல 2 பாகம், கர்மகாண்டம், பிரம்மகாண்டம். ஆக வேதத்துக்கு 2 அர்த்தம், கர்மம், பிரம்மம்
2 அர்த்தங்கள் தான் வேதத்துக்கு என்று தெரிவித்தருடைய மாமுனிகள் மேற்கொண்டு ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார். இப்போ வேதத்துல எவ்வளவோ அர்த்தங்கள் மற்றதெல்லாம் இருக்கு, முக்கியமா அர்த்த பஞ்சகம் தெரிய வேண்டும் அப்படின்னு இருக்கே ஒரு பிரவாதம். அப்போ 2 அர்த்தம் போதுமா? இதை தெரிஞ்சாலே எல்லாமே தெரிஞ்சதாக ஆயிடுமா? வேதத்துக்கு இவ்வளவுதான் தாற்பயம் என்று சொல்ல முடியுமா என்றால், இந்த 2 அர்த்தத்துக்குள்ளேயே எல்லாம் அடக்கம் என்பதை அழகாக விவரித்தருளுகிறார் மாமுனிகள். எப்படி கர்மத்தை தெரிஞ்சுட்டா பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா எல்லா அர்த்தங்களும் தெரிய வந்துவிடும் அப்படின்றதை மாமுனிகள் அங்க விபுலமாக வியாக்கியானம் விட்டருளுகிறார். ஆக அந்த விதத்துல பார்த்தோம் என்றால் அப்ப என்ன தெரியறது? இந்த அர்த்தத்துக்குள்ளேயே கர்மம் பிரம்மம் அப்படின்ற 2 அர்த்தத்துக்குள்ளேயே மத்த எல்லாமே அடக்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே போல தத்துவத்திரயத்தை தெரிஞ்சின்றாதான் மோட்சம் அப்படின்னு சாதித்தாலும் அந்த தத்துவத்திரய ஞானம் சித்து அச்சித்து ஈஸ்வரன் அந்த 3ஐ பற்றின ஞானம் ஏற்பட்டாலே அர்த்த பஞ்சகத்தையும் அங்க கொண்டு வந்துடலாம் அப்படின்னும், அதே போல ஸ்வஜானம் பிராபிய ஜானம் பிராபக ஜானம் முமுட்சுபிகி அப்படின்னு மற்றொரு பிரமாணம் பார்த்தோம் இல்லையா? அங்க என்ன இருக்கு? தன்னை பற்றின ஞானம் ஜீவாத்ம ஜானம் பரமாத்ம ஜானம் பிராபக ஜானம் 3 தான் இருக்கு என்று சொன்னாலுமே கூட அந்த 3லே 5ஐயும் கொண்டு வந்து விடலாம். அதே போல திருவாய்மொழியில பலத்தை மட்டும்தான் சொல்றது அப்படின்னாலே ஒரு உதாரணம் பார்ப்போமே. இப்ப பலத்தை மட்டும்தான் சொல்றது திருவாய்மொழி அப்படின்னு இருந்தாலுமே கூட அங்க 5 அடக்கிடலாம். எப்படின்னா என்ன பலம்? பகவானை அனுபவித்தல் அப்படின்னு தானே பலம். அப்ப பலத்திலே பகவானை வந்து சேர்ந்துடலாம். சரி, அனுபவிக்கிறது யாரு? இந்த ஜீவாத்மா தானே அனுபவிக்கிறான். அப்போ ஸ்வஸ்வரூபமும் வந்து சேர்ந்துடுறது. சரி, இவ்வளவு நாளா ஏன் பலத்தை அனுபவிக்கல? அப்ப தடையாக ஒண்ணு இருந்தது, விரோதி ஸ்வரூபம் வந்து சேர்ந்துடுறது. என்ன பண்ணி அவன் பலத்தை அனுபவிக்கிறான்? இவ்வளவு நாள் செய்யாதவன், அதாவது பலத்தை பெறாதவன் இப்ப பெறுகிறானே, அப்போ உபாய ஸ்வரூபமும் வந்து சேர்ந்துடுறதுன்னு இந்த விதத்துல பலம் அப்படின்னு தெரிவித்தாலும் அதிலேயே மற்ற 4ம் கொண்டு வந்து விடலாம் என்று இப்படி எல்லா இடத்திலையும் அர்த்த பஞ்சகத்தை கொண்டே நம் ஆச்சாரியாலாம் விவகாரம் செய்கிறார்கள், அதாவது வியாக்கியானம் விட்டுருடுகிறார்கள். இப்படி இருக்க இது ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்தது. இதற்கு மேல் இந்த அர்த்த பஞ்சகத்தை 5 அர்த்தங்கள் இருக்கு இல்லையா? இதை முறையே ஆழ்வார் வந்து திருவாய்மொழியில் எப்படி தெரிவிக்கிறார் என்பதை பார்ப்போம். அழகியமால பெருமாள் நாயனார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா 5 அர்த்தங்கள், ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் 4 பதிகங்கள், 4 திருவாய்மொழி. ஒவ்வொரு பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பரமாத்ம ஸ்வரூபத்தை பத்தி தெரிவிக்கிறதுக்கு 4 பதிகங்கள், 40 பாட்டுகள். அதே போல ஜீவாத்மாவை பத்தி தெரிவிக்கிறதுக்கு 4 பதிகங்கள் என்று இப்படி 20 பதிகங்களாலே அர்த்த பஞ்சகத்தை ஆழ்வார் அருளி செய்கிறார். அப்ப மீதம் உள்ளது எவ்வளவு எத்தனை மீதம் உள்ளவை? 80 பதிகங்கள் மீதம் உள்ளவை. அவையெல்லாம் இந்த 20 பதிகங்களுக்கு விவரணம் என்று அழகியமால பெருமாள் நாயனார் இப்படி தெரிவிக்கின்றார். அதில் பரமாத்மாவை பற்றி தெரிவிக்கக்கூடிய 4 பதிகங்கள் எவை என்றால் உயர் திண் அணை 1. 4 பதிகங்கள் உயர் திண் அணை 1. உயர் என்றால் உயர்வர உயர் நலம், முதல் 10 முதல் திருவாய்மொழி. அடுத்தது திண், திண்ணன் வீடு முதல் முழுதுமாய், 2ஆம் 10 2வது திருவாய்மொழி. அதுக்கப்புறம் அணை, அணைவதரவணை மேல், 2ஆம் 10 8ஆம் திருவாய்மொழி. அதற்கு பிறகு ஒன்று, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் என்று 4ஆம் 10வது திருவாய்மொழி. இந்த 4 பதிகங்கள் தான் பரத்வத்தை தெரிவிக்கக்கூடிய, அதாவது பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிவிக்கக்கூடிய பதிகங்கள். சரி, இந்த 4ல எப்படி பரமாத்மாவை தெரிவிக்கிறார் ஆழ்வார் என்றால், முதலிலே உயர்வர உயர்நலம் என்ற பதிகத்திலே ஸ்ருதிச்சாயையிலே தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதாவது ஸ்ருதி என்றால் வேதம். வேதத்திலே பகவான் பரதத்துவம் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றானோ அந்த விதத்திலே தெரிவிக்கிறார் உயர்வர உயர்நலம் அப்படின்ற பதிகத்திலே. அதே போல அங்கு அன்வயத்தாலே தெரிவிக்கிறார். அன்வயம் என்றால் தொடர்பு படுத்தி தெரிவிக்கிறது. பரதத்துவம் யாரு என்றால் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றத அந்த உயர்வர உயர்நலம் அப்படின்ற திருவாய்மொழியில தெரிவிக்கிறார். இல்லையே, திருவாய்மொழியில ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நாராயணன் அப்படின்ற திருநாமம் வரலையே, அது வீடுவின் முற்றமும் அப்படின்ற அடுத்த பதிகத்துலதான வருது என்றால் நம்ம ஆச்சாரியால் காட்டுறா இந்த 10 பாட்டினுடைய அர்த்தத்தை பார்த்தாலே நாராயணன் அப்படின்ற பதத்துக்கு என்ன அர்த்தமோ அது இந்த 10 பாட்டுல வந்துடுறது அப்படின்னு காட்டுறார். அதை நம்ம வந்து உயர்வர உயர்நலம் பதிகத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த அர்த்தத்தை அனுபவிக்கலாம். ஆக உயர்வர உயர்நலம் அப்படின்ற முதல் பதிகத்துல ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா அன்வயத்தால தெரிவிக்கிறார். அன்வயத்தால தெரிவிக்கிறார்னா தொடர்பு படுத்தி தெரிவிக்கிறார். எப்படி பரதத்துவம் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அன்வயத்தால தொடர்பு படுத்தி தெரிவிக்கிறார். மற்றொன்று உயர்வர உயர்நலத்துக்கு என்ன பண்றார் அப்படின்னா பரதத்தை தெரிவிக்கிறார்.
சுவ அனுபவ முகத்தாலே தெரிவிக்கிறார். எம்பெருமானை தான் அனுபவிச்சுட்டு இருக்கார், அது உள்ள போயிட்டு இருக்கு, அது பாட்டாக வெளில வருது. ஆழ்வார் அனுபவிக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியாது, அவர் அனுபவிச்சா நமக்கு எப்படி தெரியும்? அது பாட்டாக பெறப்பட்டு வருதுனால்தான் நமக்கு தெரியாது அவர் அனுபவிக்கிறார் அப்படின்னு. அப்போ அனுபவத்தை உள்ளடக்கி கொண்டு வெளியே அவர் இந்த மாதிரி பாட்டை பாடறார் என்று இந்த ஒரு தத்துவமானது உயர்வர உயரணும் அப்படின்ற பதிகத்துக்கு இருக்கு. அடுத்தது என்ன? பரமாத்மா உயர்வர உயரணும் அப்படின்ற பதிகத்தை தெரிவித்தார் ஆழ்வார். மறுபடியும் அதே பரதத்துவத்தை திண்ணன் வீடு 2ஆம் பத்தினுடைய 2வது திருவாய்மொழி அங்க தெரிவிக்கிறார். மறுபடியும் எதுக்கு பரமாத்ம சுரூபத்தை தெரிவிக்க வேண்டும் என்றால், இங்கு இதிகாச புராண பிரக்கிரியாலே தெரிவிக்கிறார். இதிகாசங்கள் புராணங்கள் என்ன, இவற்றிலே பகவான் எப்படி பிரதிபாதிக்கப்படுகின்றானோ அந்த கிரமத்திலே ஆழ்வார் இங்கு 2 திண்ணன் வீடு அப்படின்ற பதிகத்திலே தெரிவிக்கிறார். மற்றொரு வாசி என்ன அப்படின்னா, உயர்வர உயர்நலம் பதிகத்தை என்ன பார்த்தோம்? அன்வயத்தாலே தெரிவிக்கிறார், தொடர்பு படுத்தி தெரிவிக்கிறார். பரதத்துவம் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு தொடர்பு படுத்தி தெரிவிக்கிறார். இங்க அன்வயத்தாலும் வெதிரேகத்தாலும் தெரிவிக்கிறார், தொடர்பு படுத்தியும் தெரிவிக்கிறார், பிரிநிலையும் தெரிவிக்கிறார். என்ன என்றால், கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே அப்படின்னு இந்த திண்ணன் வீடு அப்படின்ற பாட்டுல ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்ன? கண்ணன் தான் கண், அவன் தான் ரக்ஷகன், அவன் தான் ரக்ஷகன் அப்படின்றது பரதத்துவம் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ கண்ணன் தான் பரதத்துவம் அப்படின்னு தொடர்பு படுத்தி தெரிவிக்கிறார். அல்லதில்லையோர் கண், அவனை ஒழிய மற்றவர்கள் ரக்ஷகர்கள் அல்லர்கள், அவனை ஒழிய மற்றவர்கள் பரதத்துவம் அல்லர்கள் அப்படின்னு வெதிரேகத்திலையும் பிரித்தும் தெரிவிக்கிறார் ஆழ்வார் அப்படின்னு மற்றொரு வாசி இருக்கு. திண்ணன் வீட்டுக்கு உயர்வர உயர்நலம் அந்த பதிகத்தை பற்ற மற்றொன்னும் இருக்கு வாசி. என்னன்னா, இங்கு ஆழ்வார் பரோபதேசம் பண்றார். திண்ணன் வீடு அப்படின்ற பதிகத்துல நமக்கு பகவானுடைய பரத்வத்தை எடுத்து உரைக்கிறார். ஆனா உயர்வர உயர்நலம்ல என்னாச்சு? ஆழ்வார் தாம் அனுபவித்தார், அந்த அனுபவம் பாட்டாக புறப்பட்டு வந்தது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்கு பாட்டாக புறப்படுறதுக்கு காரணம் என்ன? நமக்கு சொல்லணும், உபதேசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஆழ்வார் இங்க அருளி செய்கிறார். அது இந்த மாதிரி ஒரு வாசி இருக்கு, உயர்வர உயர்நலம். அதே போல திண்ணன் வீடு அப்படின்றதுக்குள்ளயும் என்ன வாசி மறுபடியும் மனசுல வைத்துக் கொள்ளலாம். உயர்வர உயர்நலம் அப்படின்ற பதிகத்திலே ஸ்ருதிச்சாயையிலே அனுபவிக்கிறார். வேதமானது எப்படி பகவானை அவனுடைய பரத்வத்தை சொல்லுமோ அந்த கிரமத்திலே ஆழ்வார் எம்பெருமானுடைய பரத்வத்தை சொன்னார் உயர்வர உயர்நலம் அப்படின்ற பதிகத்திலே. சரி, திண்ணன் வீடுல என்னாச்சு? இதிகாச புராண பிரக்கிரியிலே ஆழ்வார் எம்பெருமானுடைய பரத்வத்தை சொன்னார். மற்றொரு அர்த்தமும் சொல்லியிருக்கணும், இப்ப சொல்லிடுறார். அந்த இதிகாச புராணத்தினுடைய கிரமத்துல சொல்றார் அப்படின்னு என்ன தாற்பயம்னா, இதிகாச புராணங்கள் எதை சொல்லும்? எம்பெருமானுடைய அவதாரத்தை சொல்லும் இல்லையா? ஆக அவதார தசையிலும் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பரத்வம் அது ஆழ்வார் இந்த திண்ணன் வீடு அப்படின்ற பதிகத்திலே தெரிவிக்கிறார். உயர்வர உயர்நலத்துல என்ன பண்ணார் ஆழ்வார்? அது பரத்வே பரத்வம். அயர் வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் அப்படின்னு தானே அங்க சொன்னார். அயர் வரும் அமரர்கள் அதிபதி என்றால் நித்திய சூரிகளுக்கு நாயகன். அவன் யாரு? ஸ்ரீவைகுண்டநாதன், பரமபதநாதன். அந்த பரமபதநாதன் அவன் தான் பரதத்துவம், அவன் தான் எல்லாவற்றை காட்டிலும் மேம்பட்ட பொருள் அப்படின்னு அங்க சொன்னார். இங்க கண்ணன் கண் இல்ல அல்லதில்லையோர் கண்ணு அப்படின்னு கண்ணனானவன் பரதத்துவம் அப்படின்னு இங்க தெரிவிக்கிறார். என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, பரமபதநாதன் பரமபதத்துல இருக்கக்கூடியவன் பரம்பொருள் அப்படின்னா ஒத்துக்கலாம். அவதார தசையில மனிதர்களை போலதான் அவன் இருக்கான், அவன் பரதத்துவமா அப்படின்னு சந்தேகம் வர, அவதார தசையிலும் மனுஷிய அப்படி அவனுக்கு பரதத்துவம் தான் இருக்க, பரபரனாக எம்பெருமான் இருக்கின்றான் அப்படின்னு அதாவது விபவாவதாரத்தில் இருக்கக்கூடிய பரத்வத்தை பத்தி இந்த திண்ணன் வீடு அப்படின்ற பதிகத்திலே ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆக அங்க வேத பிரக்கிரியாலே பரமபதநாதன் பரம்பொருள் அப்படின்னு தெரிவித்தார். இங்க இதிகாச பிரக்கிரியாலே இதிகாச புராண கிரமத்திலே விபவாவதாரன் பரம்பொருள் அப்படின்னு இங்க திண்ணன் வீடு அப்படின்ற பதிகத்திலே தெரிவித்தார். மற்றொரு வாசி என்ன? அங்க உயர்வர உயர்நலம் அப்படின்ற பதிகத்திலே அன்வயத்தால் மட்டும் தெரிவித்தார், தொடர்பு படுத்தி மட்டும் தெரிவித்தார். இங்க அன்வய வெதிரேகத்தால் பிரித்தும் தெரிவிக்கிறார். கண்ணனை தவிர மற்றது பரதத்துவம் கிடையாது அப்படின்னு தள்ளியும் விடுறார். அதே போல 3வது வாசி என்ன பார்த்தோம்? அங்க சுவானுபவ முகத்தாலே தான் பகவானை அனுபவிக்கிறார், அவனுடைய பரத்வத்தை அனுபவிக்கிறார், அது பாட்டாக புறப்பட்டு வருகின்றது. இங்க பரோபதேசம், இங்க நமக்கு அறிவிக்கிறதுக்காக தான் இங்க பாட்டையே பாடறார் என்று இந்த ஒரு வாசி திண்ணன் வீடு அப்படின்றதுக்கு. ஆக 2 பதிகம் பார்த்தோம். உயர் திண், அடுத்தது அணை, அணைவது அரவணை மேல் அப்படின்றது 2ஆம் பத்தினுடைய 8வது திருவாய்மொழி. இதுல என்ன பரத்தம், எப்படி பரமாத்மாவை தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமான் மோக்ஷப்பிரதன், மோட்சத்தை கொடுக்க வல்லவன் அப்படின்னு அந்த மோக்ஷப்பிரதத்துவம் அப்படின்ற தன்மை இந்த 2:8 அப்படின்ற திருவாய்மொழிக்கு விஷயமாக ஆகிறது. பகவான் பரபரன், எல்லாவற்றை காட்டிலும் மேம்பட்டவன்.
அப்படின்றதுக்கு ரெண்டு அடையாளங்கள். என்ன அடையாளங்கள் என்றால் ஜகத் காரணத்துவம், அதே போல மோட்ச பிரதத்துவம். உலகத்தை எல்லாம் எது படைக்கின்றதோ அதுதான் பிரம்மம், அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த பொருள் என்று ஒன்று. அதே போல மோட்சத்தை எது கொடுக்க வல்லதோ அதுதான் பரம்பொருள் என்று மற்றொன்று. ஆக முன்பெல்லாம் எம்பெருமானுடைய ஜகத்காரணத்துவத்தை இட்டு அவன் பரபரன் என்று தெரிவித்து, இப்பொழுது ஆழ்வார் என்ன பண்றார்? 2:8 அணைவது அரவணமே அப்படின்ற திருவாய்மொழியில எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்கின்றான், அவன் தான் பராத்பரன் என்று பரமாத்மனுடைய சொரூபத்தை இப்படி தெரிவிக்கிறார். மோட்சத்தை கொடுக்க வல்லவன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை 2:8 தெரிவிக்கிறார். இதற்கு பிறகு ஒன்றும் தெய்வம் அப்படின்னு 4:10 4ஆம் பத்தினுடைய 10வது திருவாய்மொழி, அதுல ஆழ்வார் மறுபடியும் வெம்பெருமானுடைய பரத்வத்தை தெரிவிக்கிறார். இங்க எதற்காக மறுபடியும் தெரிவிக்கிறார் என்றால், இங்க அர்ச்சாவதாரத்துல பரத்வம். 2 திருநெல்வேலியில என்ன பார்த்தோம்? அங்க அவதார தசையில இருக்கக்கூடிய பரத்வம் அங்க தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இங்க ஒன்றும் தெய்வம் அப்படின்ற பதிகத்துல அர்ச்சாவதார தசையில இருக்கக்கூடிய பரத்வம். விபவாவதார தசையில சந்தேகம் வருது, நம்ம போல இவன் மனுஷன் தானா அப்படின்னு சந்தேகம் வர அங்க பரத்வம் எம்பெருமானுக்கு உண்டு அப்படின்னு தெரிவிக்க வேண்டி இருந்தது. அங்கேயே அவன் மனுஷன் தான் அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா இங்க அர்ச்சாவதாரத்துல ஏன் சந்தேகம் வராது? நான் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பொருட்களோ மண்ணோ பொண்ணோ ஏதோ ஒண்ணு, அதுல ஒரு விக்கிரகம் பண்ணி அதுல எம்பெருமான் இருக்கானா, இவ்வளவுதான் எம்பெருமானா, அவங்க ஒரு அடி அசைய முடியாது, நான் தான் இடம் பண்ணவனா, இவ்வளவுதான் எம்பெருமானா அப்படின்னு சந்தேகம் ஒண்ணும் இல்லையா? இந்த அர்ச்சாவதார தசையில கூட அவன் தான் சர்வஸ்மாத் பரன் பரபரன் அப்படின்னு இந்த ஒன்றும் தெய்வம் அப்படின்ற பதிகத்துல அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பரத்வத்தை ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆக 4 பதிகங்கள், உயர் திண் அணை ஒன்று, இந்த 4 பதிகங்களும் எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்ல வந்தன. அதுல உயர்வர உயர்ணம் அப்படின்றது பரமபதநாதனுடைய பரத்வம், பரத்தே பரத்துவம் அப்படின்னு சொல்லுவார்கள். அங்க ஆழ்வார் அனுபவிக்கிறார், அன்பயத்திலே சொல்லுகிறார், கூட்டி சொல்லுகிறார். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் பரதத்துவம் அப்படின்னு கூட்டி மட்டும் சொல்லுகிறார். அடுத்தது திருநெல்வேலி அப்படின்ற பதிகத்திலே வெதிரேக்கத்திலும் சொல்லுகிறார், எம்பெருமானை ஒழிந்தவர்கள் பரதத்துவர் அல்லர்கள் என்று வெதிரேக்கத்திலும் ஆழ்வார் சொல்லுகிறார். அது திருநெல்வேலின்றது இதிகாச புராண பிரக்கிரியிலே சொல்லுகிறார். அதாவது விபவாவதாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பரத்வத்தை உபதேசிக்கிறார் ஆழ்வார் திருநெல்வேலியில. அதுக்கப்புறம் 2:8 அணைவது அரவணமே, அங்கு எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்க வல்லவன், மோட்ச பிரதத்துவம் அப்படின்ற ஒரு குணமானது அங்க பேசப்படுகின்றது. அந்த மோட்ச பிரதத்துவம் தான் பரத்வத்துக்கு ஒரு லிங்கம், ஒரு அடையாளம். ஏன்னா யார் பரதத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம ஸ்ரீபாஷத்துல ஒண்ணு பார்த்தோம், எதனால உலகம் படைக்கப்படுகின்றதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு. அதே போல இங்க மற்றொரு அடையாளம் தெரிவிக்கப்படுறது, எது மோட்சத்தை கொடுக்கக்கூடியதோ அதுதான் பரதத்துவம் அப்படின்ற அந்த அடையாளமானது 2:8 அப்படின்ற பதிகத்துக்கு விஷயமாச்சு. அதுக்கப்புறம் 4:10 ஒன்றும் தெய்வம் அப்படின்ற பதிகத்திலே அர்ச்சாவதார தசையிலும் எம்பெருமான் பரபரமாக இருக்கிறான் என்று இப்படி 4 விதமாக பரத்வத்தை ஆழ்வார் உபபாதித்தார். இதற்கு மேற்கொண்டு அப்போ ஒரு தத்துவத்தை பார்த்திருக்கோம், என்ன பரமாத்மா அப்படின்னு அர்த்த பஞ்சகத்துல ஒரு அர்த்தத்தை பார்த்திருக்கோம். மேற்கொண்டு அடுத்தது மற்ற 4 அர்த்தத்தையும் கிரமமாக அனுபவித்து வரலாம் என்று சொல்லி அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.